ஓம் நம சிவாய. நம்முடைய குரூப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை சமர்ப்பிக்கின்றேன். எதிர்வரும் 5ஆம் தேதி ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அன்னாபிஷேகம் என்பது எல்லா சிவாலயங்களிலும் சிவனுக்கு அன்னத்தாலேயே அலங்காரம் அல்லது அபிஷேகம் நடைபெற்று அன்று வருகின்ற பக்தர்களுக்கு உணவு வழங்குவதுதான் அன்னாபிஷேகம். வருடத்தில் மழைக்காலமான ஐப்பசி மாதத்திலே சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து அதை பக்தர்களுக்கு வழங்குவது மிகவும் புண்ணியம். காரணம், ஐப்பசி மாதம் மழைக்காலம், பஞ்சகாலம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த அன்னாபிஷேகம் வருகின்ற 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று மங்களாம்பிகை உடனுறை மங்களநாதர் தேவஸ்தானத்தில் மங்களநாதருக்கு அன்னாபிஷேக பெருவிழா நடைபெற இருக்கிறது. நம்முடைய குரூப்பில் உள்ள அனைத்து அன்பர்களும் உங்களால் இயன்ற பணமோ அல்லது உணவுக்கு தேவையான பொருளோ கொண்டு வந்து 4ஆம் தேதிக்குள் செலுத்திவிட வேண்டும். சிவனுக்கு வஸ்திரம், மாலை கொடுக்க வேண்டும். அன்னாபிஷேகத்திற்கு சிவனை அன்னத்தாலேயே அலங்காரம் செய்து காய்கனிகளால் அலங்காரம் செய்து மகாதீபாரணை வேள்வி பூஜையுடன் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னதானம் வழங்குவதற்கு அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சரிசி, முழு அரிசியாக கொடுத்தால் நல்லது. அதேபோல் மளிகை சாமான்கள், எண்ணெய், அலங்காரத்திற்கு தேவையான பூ, காய்கனிகள், அது சமையலுக்கும் பயன்படும், காய்கனிகள் அலங்காரத்துக்கும் பயன்படும். ஆகவே இந்த வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய எந்த ஒரு சிறு உதவியானாலும் அது சிவனுக்கு செய்கின்ற கைங்கரியமாக இருக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பது போல அவனை வணங்குவதற்கே அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையிலே நேரடியாக வர முடியாதவர்களும் இப்படி பணமோ அல்லது பொருளோ கொடுப்பதன் மூலம் சிவனின் அருளை பெற முடியும். நீங்கள் செய்கின்ற அந்த சிறு கைங்கரியம் வருகின்ற பக்தர்களுக்கு பசி ஆற்றும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வாழும் காலங்களிலே நாம் பிறருக்கு கொடுத்து வாழ்வதென்பது மிகவும் சிறந்த வாழ்க்கை. அதிலும் ஆலயங்களிலே அன்னதானம் செய்து அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு அளிப்பதன் மூலம் இறைவனுடைய பேரருளை நேரடியாக பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, ஆன்மீக அன்பர்களே, இனி எதிர்வரும் காலங்களிலே வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் இந்த நம்ம குழுவில் இருக்கக்கூடிய இந்த குழுவுக்கு ஆன்மீக அறிவுகளை அல்லது ஆன்மீக தெளிவுகளை, இன்ன பிற விஷயங்களை சொல்லலாம் என்று இருக்கின்றேன். உங்களுடைய பேராதரவு வேண்டும். அப்படி நான் சொல்லுகின்ற அல்லது பதிவிடுகின்ற அந்த ஆன்மீக கருத்துக்கள் நீங்கள் லைக் செய்தாலும் சரி, அல்லது கமெண்ட் செய்தாலும் சரி, அல்லது சப்ஸ்கிரைப் செய்தாலும் சரி, அப்படி செய்து அந்த கருத்துக்கள் மக்களை சென்றடைய நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆன்மீகத்தின் பெயராலே நல்லதும் நடக்கிறது,
தீயதும் நடக்கிறது. ஆகவே நாளை மறுநாள் சனிக்கிழமை என்னுடைய முதல் பதிவு, ஆன்மீகம் சார்ந்த முதல் பதிவு. ஆதி தொட்டு இன்று வரையிலே இருக்கக்கூடிய பதிவுகளை குறிப்புகளாக எடுத்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னதானத்து வாங்க, 5ஆம் தேதி நடைபெறுகின்ற அன்னாபிஷேகத்திற்கு வாங்க, இறைவனின் அருள் பெறுங்கள் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள்.